உனக்கு இவ்வளவு தைரியமா? உன்னை என்ன பண்ற பாரு. யாராவது அவரை தடுத்து நிறுத்துங்க. யாராவது தடுங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? மாமாவை தடுங்க. கிரீஷ் என்ன பண்ற? போய் பெரியப்பாவை தடுத்து நிறுத்து. உனக்கு அவ்வளவு தைரியமா? அண்ணா அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? பத்மாக்கா நீங்களாவது மாமாவை தடுத்து நிறுத்துங்க. இந்த சண்டை உன்னை விட மாட்டேன். இன்னும் பெருசாயிடுமோன்னு பயப்படாதீங்க. என்ன பண்ற? மாமாவை தடுத்து நிறுத்துங்க. என்ன சிவா எல்லாரும் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல அவமானப்படுத்தினது உண்மைதான். இனி எப்படி நான் எல்லாரும் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல தலை நிமிர்ந்து நடப்பேன்னு தெரியல. மானத்தை வாங்கிட்டேன். நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா உனக்கு? ஆனா சிவா சொன்னது எல்லாமே உண்மைதானே? அவன் ஒரு பெரிய ட்ரஸ்டி தான். அவனுக்கு முன்னாடி என் பொசிஷன் எல்லாம் இல்ல மந்திரா. இவன் பொசிஷன் என்னன்னு நான் சொல்றேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ப்ளீஸ், குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஆனா நீங்க சிவாவை இப்படி அடிச்சீங்கன்னா அப்புறம் என்னால என்னைக்குமே என்ன மன்னிக்க முடியாது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி தடுக்கிறது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் தெரியுமா? அத்தை அத்தை என்னுடைய புள்ளைய காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என் புள்ளைய நீங்க காப்பாத்துங்க. நீ மந்திராக்கு ஞாபகப்படுத்தி இருக்க. என் அப்பா பேர்ல நீ ட்ரஸ்ட உருவாக்கணும்னு சொல்லி இருக்க. நீ ஒரு ட்ரஸ்டின்னு உனக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்குல்ல, அதை இப்பவே ஓட்டி விடுற. இந்த ஃபேமிலி டிராமா ஆக்ஷன் ஃபில்மா மாறிட்டு இருக்கேன். மாமா நீங்க என்ன பண்றீங்க? நில்லுங்க மாமா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அதுவும் என்னோட சிவா மேல கை ஓங்க. இந்த கிழவி என் வேலையை கெடுக்க எங்க இருந்து தான் வந்தாலும். உனக்கு தெரியாதா என்ன அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு? ஆனா அம்மா வாய் மூடு. நான் யாருன்னு தெரியும்ல. ஒருவேளை உன்னோட புள்ள ஓ முன்னாடி வாயை திறக்காம புள்ளையா தான் கடமையை செஞ்சு மரியாதை வச்சிருக்கானா, நீயும் என் முன்னாடி வாயை திறந்து தப்பு பண்ணிடாத. மறந்துடாத, நான் உன்னோட அம்மா. நீங்க எல்லாரும் ஏன் சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? உங்க யாராலையும் அவனை போய் தடுக்க முடியலையா? அம்மா நாங்க எல்லாரும் ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா மாமா ரொம்ப கோவத்துல இருந்ததால ஆக்சுவலா அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாமாக்கு ஸ்காலர்ஷிப்பை பத்தி தெரிஞ்சு போச்சு. அதோட எனக்கு நடந்த அவமானத்தை பத்மாக்காவால தாங்கிக்கவே முடியல. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம மாமா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஐயோ, கலியுக சூர்ப நகையே, எப்ப பாரு எண்ணத்திலேயே எப்படிதான் துப்பாக்கி வைக்கிறாளோ. அம்மா சிவா என் புள்ள மாதிரி. ஆனா எந்த புள்ள இப்படி செஞ்சிருந்தாலும் அம்மாக்கு கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததானா நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லல.
மாமா அவனை விட்டுருங்க ப்ளீஸ். போங்க, நீங்க உங்க ரூம்க்கு போங்க. ப்ளீஸ் போங்க. மாமா ஆக்சுவலா எல்லா தப்புமே அந்த பொண்ணோடதுதான். அவ ரொம்ப பேராசை பிடிச்சவ. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அறிவு கெட்டத்தனமா சிவா எதுக்கு அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணானே தெரியல. அறிவு கட்டத்தனமா இல்ல, எல்லாம் தெளிவா தான் பண்ண. அந்த பொண்ணை விட அதிகமான டிசர்விங் கேண்டிடேட் அங்க வேற யாரும் இல்ல. அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுக்கிறது தான் நியாயம். அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் அவ ரொம்ப நல்ல டாக்டர் ஆவா. பாத்தீங்களாமா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. இருந்தாலும் அவனை ஒண்ணுமே பாதிக்கல. இவன் மனசுல பெரிய ஸ்மார்ட் நினைப்பு. இவன அப்படியே நில்லுங்க. சாரிப்பா, நீங்க திட்டுறதுனாலயோ என்ன அடிக்கிறதுனாலயோ உண்மை ஒண்ணு பொய்யாகாது. உண்மை இதுதான். சக்தியை விட இன்னைக்கு டிசர்விங் கேண்டிடேட் இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்ல வேற யாருமே இல்ல. கடவுளே, எனக்கு ஏன் ரொம்ப பதட்டமாவே இருக்கு? டாக்டர் சிவா நல்லா தானே இருக்காரு. நான் இருக்கேனே, நான் ஒரு நம்பர் 1 முட்டாள். நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. அது எனக்கு தான் பெரிய மொமெண்ட், அவருக்கு இல்லையே. உன்னை உன் இலக்கு வரைக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்னோட. இந்த சிவா இருக்கும் போது சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம போகாது. நான் நினைக்கிற மாதிரியே அவரும் நினைக்கிறாருன்னு எனக்கு ஏன் தோணுது? வாய மூடு சக்தி, வாய மூடு. முட்டாள்தனமா கண்டதை பேசாத. டாக்டர் சிவாவோட காயத்தை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் யோசி. சரி, நீங்க சொல்லுங்க அப்போ. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இல்ல ஸ்வீட்டை கொண்டு வர ஏற்பாடு பண்ணட்டுமா? எனக்கு நல்லா தெரியும், என்னோட பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனா எதுக்கும் கேக்குறேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஆண்டி, ஒரு நிமிஷம், கொஞ்சம் என் கூட வா. நீ அந்த பாத்திரக்காரங்கிட்ட போய் அவனுக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடு. இங்க பாருங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலன்னா நாங்க போய் யோசிச்சுட்டு நாளைக்கு முடிவை சொல்றோமே. கண்டிப்பா. எவ்வளோ பெரிய முடிவு யோசிச்சு தானே ஆகணும். ஆமா. இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்பவே நீங்க சரின்னு சொன்னா கூட நீங்க போயிட்டு பொறுமையா நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்கன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். சரியா? இன்னைக்கே வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு பில்டப் எல்லாம் தேவையே இல்ல. ஆண்டி, உத்தரவு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். இருங்க, வழி அனுப்ப வரேன். வா வா வாங்க.
உண்மையான பில்டப் எனக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. டென்ஷன்ல நானே நாளைக்குள்ள வெடிச்சிருவேன் போல இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். டாக்டர் சிவாவுக்கு நானே ஒரு கால் பண்றேன். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ என்ன உளறன்னு தெரியுமா? நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டேன். எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன். சக்தியை விட டிசர்விங் கேண்டிடேட் இன்னைக்கு லிஸ்ட்ல வேற யாருமே இல்ல. சக்தியை விட டிசர்விங் கேண்டிடேட் இன்னைக்கு லிஸ்ட்ல வேற யாருமே இல்ல. சக்தியை விட டிசர்விங் கேண்டிடேட் இன்னைக்கு லிஸ்ட்ல வேற யாருமே இல்ல. எனக்கே விக்கல். ஏன் இப்படி விக்குது? என்ன யார் நினைக்கிறாங்க? ஒருவேளை டாக்டர் சிவா என்ன திட்டிட்டு இருக்காரா என்ன? நீங்க சித்தப்பா, சித்தி, உங்கள யாருமே டாக்டர் இல்ல. ஆனா நான் டாக்டர். இந்த விஷயத்தை நான் கான்ஃபிடன்ஸோட சொல்ல முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல பெரிய டாக்டர்னா? எக்ஸாக்ட்லி. ரொம்ப பெரிய டாக்டர். இந்தியாவிலே பெஸ்ட் நியூரோ சர்ஜன். இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, என்னோட பேர் தான் முதல்ல வரும். சித்தி, அந்த பொண்ணு டிசர்விங் கூட இல்ல, நல்ல மார்க்ஸும் எடுக்கல. ஆனா சக்தி நீட்ல 4th வந்திருக்காப்பா. ஆனா அந்த மினிஸ்டரோட பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் தேவையில்லையே. அவங்க அப்பா அரசியல்வாதி, டபுள் ஃபீஸ் கூட கட்ட முடியும். ஆமா சிவா, ஆனா அந்த பொண்ணு டைம்க்கு வந்தா. அதோட டாக்டர்னா பஞ்சுவலா இருக்கிறது முக்கியம்னு ஒன்னை விட வேற யாருக்கு நல்லா தெரியும்? டாக்டர் திறமசாலியா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்தான். டாக்டர் கிட்ட நாலேஜ் இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம்தான். ஓகே, நீங்க பஞ்சுவலா இருந்தா டைமுக்கு வந்து சேர்ந்துருவீங்க. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியலனா டைமுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்யற ஒரு தப்புனால சக்தியோட 1000 குவாலிட்டிஸை இக்னோர் பண்றீங்க. அவளோட இந்த 1000 குவாலிட்டிஸ்னால அவ பண்ண ஒரு தப்பை நான் இக்னோர் பண்ணிட்டேன். சக்தி மாதிரியான ஆளுங்க டாக்டர் ஆனாங்கன்னா அவங்களால உலகத்தையே மாற்ற முடியும். சக்தி மாதிரி டாக்டருங்கனால தான் டாக்டருடைய ப்ரொஃபஷன்ல மக்கள் மத்தியில மரியாதை அதிகமாகும். எல்லாருக்கும் டாக்டர்னா எப்படி இருக்கணும்னு கத்துக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம டாக்டரை கடவுளா பார்க்க கத்துக் கொடுக்கும். நான் ஒத்துக்கிறேன், பலமுறை அறிவில்லாம பேசியிருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பேசுவேன், சிறுபலத்தனமா பேசுவேன். ஆனா உண்மையான அறிவில்லாதத்தனம், உண்மையான சிறுபலத்தனம், உண்மையான பைத்தியக்காரத்தனம் சக்தி மாதிரியான கேண்டிடேட்டுக்கு இல்லைன்னு சொல்றதுதான். அங்கிள், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நான் என்னோட போனை உள்ளேயே மறந்துட்டேன். நான் போய் கொண்டு வந்துடுறேன். மேடம், நான் சக்தி பேசுறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தால இன்டர்வியூக்கு. டாக்டர் சிவா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரே. ஆமா, அது என்னன்னா, எனக்கு டாக்டர் சிவா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு அவர் நம்பர் கிடைக்குமா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு.
இப்பதான் டாக்டர் சிவா கால் பண்ணாரு. அவரும் உங்க நம்பர் கேட்டாரு. என்ன அவரு கோவத்துல இருந்தாரா? இல்ல டாக்டர் சிவாக்கு எப்பவுமே கோபம் வந்ததே கிடையாது. கோபம் வராதா? அப்ப என்ன ரொம்ப அன்பா தள்ளி விட்டாரா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு அவர் நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ்? ஆக்சுவலா நம்பர் கொடுக்கறதுலாம் அலௌட் கிடையாது. ஆனா டாக்டர் சிவாவே உங்க நம்பர் கேட்டாரு, அதனால நான் தரேன். எழுதிக்கோங்க ப்ளீஸ். சரி, நம்பர் சொல்லுங்க. எயிட் டூ ஓ ஐம் ஸோ சாரி. நான் உங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னால் இப்போ மறுக்க முடியல. ஏன்னா திடீர்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டா உங்கள் சித்திக்கு சந்தேகம் வரும்ல. உங்கள் அக்கா ரொம்ப அழகாக இருந்தும் நான் ஏன் வேணான்னு சொன்னா நினைப்பாங்கல்ல. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் காலையில் மெசேஜ் பண்ணிடுறேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? என்ன? இல்ல இல்ல, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சேன். சக்தி, ஓகே, குட் பை. நீங்க போயிட்டு வாங்க. வரங்க. போதும், இதெல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்து. ஏதோ முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக இந்த சிவா மந்த்ராவை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அண்ணே, மந்த்ரா என்னெல்லாம் பண்ணிருக்கா, அதுவும் இந்த வீட்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, இதோ இந்த சிவாவுக்கு, உங்க எல்லாருக்குமே. பதிலுக்கு அவளை இப்படியா பண்ணுவீங்க? நியாயமா பார்த்தா சிவா இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பதிலா இவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரமாதம் சிவா, பிரமாதம். நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஹாஸ்பிட்டலோட ரெputation சம்பந்தப்பட்டது. சிவா, எனக்கு தெரியும்பா அந்த பொண்ணு டிசர்விங் இல்லதான். அவளுக்கு அட்மிஷன் கிடைக்க கூடாதுதான். ஆனா இருந்தாலும் நான் அவளை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ரொம்ப தேவை. சில நேரங்கள்ல இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அப்பதான் ஹாஸ்பிட்டல் பிசினஸ் விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். மந்திர, எங்க பாரு, நீ இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனோட சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தன்னைத்தானே சமாளிக்க தெரியாதவனுக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் எப்படி சமாளிக்கணும்னு எப்படி தெரியும்? No, that's wrong. That's wrong. ஹாஸ்பிட்டல் நடத்துறது ஒன்றும் பிசினஸ் இல்ல. அன்னன்னைக்கு உள்ள பேலன்ஸ் ஷீட்ல பணத்தோட லாப நஷ்டத்தை பார்க்கவே கூடாது. வாழ்க்கையோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்கணும்.
எவ்வளவு உயிரை காப்பாத்திருக்குமோ அதுதான் ப்ராஃபிட், எவ்வளவு உயிர் போச்சோ அதுதான் லாஸ். ரொம்ப பிரமாதம்ப்பா. வா. பொதுவா உன்னோட கையெல்லாம் நடுங்கும், ஆனா இன்னைக்கு நீ பேசும்போது உன்னோட வாய் நடுங்கல. எவ்வளவு திமிரா நின்னு பேசுற? எதுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு? சொல்லு, ஏன் உனக்கு இவ்வளவு திமிரு? பதில் சொல்லு. ட்ரஸ்ட்ல உனக்கு இருக்கிற பொசிஷன் மந்திராவை விட பெருசுனா? எக்ஸாக்ட்லி. அது உண்மைதான். சித்தி பொசிஷனை விட என் பொசிஷன் பெருசுதான். நான் தான் மெயின் மெம்பர்.